தீராத தோல் வலியா? கைய தூக்க முடியல, நைட் தூங்க முடியல. நார்மலா நீங்க செய்யற எந்த வேலையுமே செய்ய முடியும். உங்களுக்கு தோல் மூட்டு தேய்மானமா இருக்கலாம். தோல் மூட்டு தேய்மானத்துக்கு என்ன வைத்தியம் அப்படிங்கிறத பத்தின காணொளி தான் இது. என் பெயர் கார்த்திக் செல்வராஜ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், கேஎஸ் ஆர்த்தோ கேர், கோயம்புத்தூர். தோல் மூட்டு நம்ம உடம்புனுடைய மிக முக்கியமான மூட்டு. பந்து கிண்ண மூட்டு. இந்த கையை ஸ்பேஸ்ல கொண்டு போய் நிறுத்தணும். நம்ம ஒரு பொருளை எடுக்கணும், மேல இருந்து எடுக்கணும், சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணும், அல்லது பந்து போடுற மாதிரியான ஆக்ஷன், விளையாட்டு, வெயிட் தூக்குறது, அந்த மாதிரி எந்த வேலை செய்யறனாலும் நம்மளுக்கு தோல் மூட்டு மிக மிக அவசியம். சாதாரணமா அன்றாட செய்யக்கூடிய பிரஷிங்ல ஆரம்பிச்சு, ட்ரெஸ் போடுறதுல ஆரம்பிச்சு, வேஷ்டி கட்டுறதுல ஆரம்பிச்சு, தோல் மூட்டு வலி இருந்தா இந்த அன்றாட வேலைகளை நம்மளால செய்யும். தோல் வலி என்ன காரணங்களால வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல காணொளிகளை பார்த்துருக்கிறோம். காமனா வரக்கூடியது ஃப்ரோசன் ஷோல்டர், தோல் மூட்டு தசை இறுக்கம். சுமார் 10 பேருக்கு தோல் வலி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 6 பேருக்கு தோல் மூட்டு தசை இறுக்கத்தினாலதான் தோல் வலி வரும். ஆனால் 1 அல்லது 2 பேருக்கு அதுல தோல் மூட்டு தேய்மானம் இருக்கலாம். தோல் மூட்டு தேய்மானங்கிறது என்ன? தோல் மூட்டுங்கிறது ஒரு பந்து கிண்ண மூட்டு. அந்த பந்து கிண்ண மூட்டினுடைய குருத்தெலும்பு தேயும் போது தோல் மூட்டு தேய்மானம் ஏற்படும். எப்படி முழங்கால் மூட்டு தேயுதோ, எப்படி இடுப்பெலும்பு தேயுதோ, அது போன்று தோல் மூட்டும் தேயலாம். ஷோல்டர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அப்படி ஒன்றும் ரொம்ப ரேர் ப்ராப்ளமும் கிடையாது. இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பல காலம் யாரையும் கன்சல்ட் பண்ணாம அவங்களே வைத்தியம் பண்ணிக்கிட்டு, இல்லை தவறான வைத்திய முறைகள் செய்து, வெறும் எண்ணெய் போடுறது அல்லது பிசியோதெரப்பி பண்றது, இதன் மூலமா அந்த நோயை ரொம்ப முத்த விட்டு மிகுந்த அதிகமான தேய்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மளே அணுகிறாங்க. தோல் மூட்டு தேய்மானத்தினுடைய சிம்டம்ஸ் என்ன, அதனுடைய நோய் குறியீடுகள் என்னென்ன அப்படின்னா, முதல் பிரச்சனை என்ன வரும்? தோல் மூட்டு தேய்ஞ்சிருந்தா வலி வரும். அதிகமான வலி, பகல்ல விட ராத்திரியில் அதிகம் வலி வரலாம். அந்த சைடு திரும்பி படுக்க முடியாது. ஷர்ட் போட்டு கழட்டுறது, அன்றாட வேலைகள் செய்யறது, சின்ன வெயிட் தூக்குறது, இது எல்லாமே வலியை கொடுக்கும். தீராத வலி தான் முக்கியமான ஒரு சிம்டம். அதிகமான வலியோட கையில சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுல கூட பிரச்சனை ஏற்பட்டு இரவு தூக்கம் கெட்டு போய் இது மாதிரி தான் பேஷண்ட்ஸ் நம்மளை பாக்குறாங்க. சாதாரணமான ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே தோல் மூட்டு தேய்மானம் தெரிந்துவிடும். எக்ஸ்ரே எடுக்காம தோல் வலிக்கு போய் பிசியோதெரப்பி பண்றதோ, மருந்து மாத்திரை சாப்பிட்றதோ, அந்த போல வேலைகள் செய்யக்கூடாது. என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மருத்துவர் அணுகி தேய்மானம் இருக்குதா இல்லையாங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கணும். தேய்மானம் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆரம்ப கட்ட தேய்மானமா இருந்ததுன்னா அதற்கு வைத்திய முறை எக்ஸசைஸ், அது பிசியோதெரப்பி. அடுத்த கட்ட நடவடிக்கை தோல் மூட்டுல ஊசி போடுவோம். இந்த தோல் மூட்டு ஊசியை பத்தி பெருசா பயந்துக்க வேண்டியதில்லை. அது ஊசி போட்டா சைடு எஃபெக்ட் இருக்குமா டாக்டர் அப்படின்னா, அப்படிலாம் ஒரு சைடு எஃபெக்ட் அதுல பெருசா வராது. சக்கரை இருக்கிறவங்களுக்கு அந்த ஊசி நம்ம போடலாம். அதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்து தோல் மூட்டு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, வலி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது, திரும்ப வலி வந்துருச்சு, வலி தீராம வலிக்குது, தேய்மானம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் தோல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இந்த தோல் மூட்டு மாற்றுல இன்றைய நவீனம் என்ன அப்படின்னா, அது ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட். என்னடா அது ரிவர்ஸ் அப்படின்னா, தோல் மூட்டுல பந்து கிண்ணம் 2 இருக்கு. அந்த பந்து கிண்ணத்துல பந்து இருக்க வேண்டிய இடத்துல கிண்ணமும், கிண்ணம் இருக்க வேண்டிய இடத்துல பந்தும் போட்டு பண்ணக்கூடிய ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் ரிவர்ஸ் ஷோல்டர். இந்த ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது 25-30 வருடங்களா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 1980களில் இருந்து இந்த ஆபரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆபரேஷன் உலகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு அறுவை சிகிச்சை. பல பேருக்கு தோல் வலியால அவர்கள் கையை கொஞ்சம் கூட தூக்க முடியாம, இதே அளவுல கையை வச்சு திருப்ப கூட முடியாம, சட்டை போடுறதுக்கு சாப்பிட கூட இன்னொருத்தவங்களோட உதவியை நாடிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறிட்டதா நம்ம கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த தோல் மூட்டு மாற்றுங்கிறது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான லைஃப் சேஞ்சிங் ஆபரேஷன். ஸோ இது தோல் மூட்டு தேய்மானம் அதிகமா இருக்குது அப்படின்னா, இந்த பந்து கிண்ண மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தா உங்களுக்கு அந்த வலி கம்ப்ளீட்டா நார்மல் ஆகும். கையை நல்லா மேல தூக்கலாம், எல்லா அசைவுகளும் பண்ணலாம், வெயிட் தூக்கலாம், உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டிஸ், நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யலாம். தோல் மூட்டு மாற்றுங்கிறது ரொம்ப பெரிய ஆபரேஷன் பயந்துக்க வேண்டியதில்லை. கை மட்டும் மரத்து போற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் அந்த ஆபரேஷன் பண்ணுவோம். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அடுத்த நாளே நீங்க நார்மல் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சு ஒரு மாத அளவுல நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. உங்களுக்கு தோல் வலி இருக்கா? தோல் வலிக்கு என்ன வைத்தியம் பண்றதே தெரியாம அவதிப்பட்டு இருக்கீங்களா? நீங்க எங்களுக்கு எழுதுங்க. இதை பற்றி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை கேட்கலாம். நன்றி.